राजा राजा பூதாட்டங்களை ஆடி நாடு நகரங்களை எல்லாம் இருந்து காட்டுக்கு போற நேரம். அப்ப பகவான் என்ன பண்றான், பாண்டவர்களே காட்டுக்கு போறீங்களே, நீங்கள் கானகம் போகலாம், உங்களுக்குன்னு ஒரு தங்கை இருக்கிறாளே, அவன் நிலைமை என்ன அப்படின்னா, எங்களுக்கு யாருக்கண்ணா தங்கை, நாங்க அண்ணன் தம்பி 5 பேரு, நாங்க அண்ணன் தம்பி 5 பேரு, எனக்கு யாருமே சகோதரி இல்லை என்றார் தருமன். இல்லையப்பா, பாண்டுமகாமன்னன் கானகத்திலே வாழ்ந்த பொழுது அங்கே உன்னுடைய தாயார், அதாவது சிற்றன்னை மாத்ரா தேவி கர்ப்பவதி ஆனான். அதனாலதான் உன் தந்தையை இறந்தாரு, முனிவருடைய சாபம் வந்து. அப்போ கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு மங்கை இறந்தால் அவளை எரிக்கவோ புதைக்கவோ கூடாது, வயிற்றுல இருக்கக்கூடிய பிண்டத்தை நீக்கிவிட வேண்டும். இதுதான் தர்மம். அப்ப என்ன பண்றேன், அந்த மாத்ரா தேவி வயிற்றுல இருந்த பிண்டத்தை எடுத்து கடலில வீச, அது கடலில் கடந்த ஒரு சங்கத்திலே விழுந்தது. சங்கத்திலே விழுந்து ஒரு பெண்ணாக பெண் குழந்தையாக பிறந்தால் அது சங்கத்திலே பிறந்தபடினாலே சங்கமித்திரை. என்ன பேரு? அந்த பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க. மாப்பிள்ளை யாருன்னா போத்ராஜா. யாரு போத்ராஜானா? அகோர வீரபத்ரன். அது ஒரு காரண கொந்தத்துல அவர் தான் வீரபத்ரன். அவரு மாப்பிள்ளையே பாவித்து கல்யாணம். சரி, அந்த காலத்திலே சீதனை இருந்திருக்கு, சீதனை கொடுத்தாதான் கல்யாணம். அப்போ பாண்டவர்கள் கண்ணபுரம் என்ன பண்றா, அந்த அகோர வீரபத்ரனுக்கும் சங்கமித்திரைக்கும் கல்யாணம் செய்யணும்னா பாண்டவர்கள் சூதாட்டம் ஆடி எல்லாத்தையும் இறந்துட்டான். ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம் இருந்தது, அது தெரியல. தெரிஞ்சிருந்தா துரியோதனை வாங்கியிருப்பான். அதுதான் சக்கர பர்வதம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அருகிலே சக்கரவர்த்தி கோட்டை. இந்த கோட்டை பேர் என்ன? இங்க இருக்கிறதா சக்கரவர்த்தி கோட்டை. இந்த கோட்டையை சீதனமா கொடுத்து சங்கமித்திரைக்கும் வீரபத்ரனுக்கும் கல்யாணம் நடந்து போச்சு. இது துரியோதனனுக்கு தெரிஞ்சது. மாமா, சக்கரவர்த்தி கோட்டையிலே அந்த தருமனுடைய மைத்துனன் வீரபத்ரனும் அவனுடைய சகோதரி சங்கமித்திரையும் குடியிருக்கிறார்கள். ஏன் எனக்கு தங்கச்சி இல்லையா? எனக்கு மச்சான் இல்லையா? ஏன் மைத்துனனையும் ஏன்
சகோதரியையும் கோட்டையில கொண்டு போய் வைத்து பாண்டவர்கள் மைத்துன அகோர வீரபத்ரனையும் சங்கமத்திரையையும் கோட்டை விட்டு விரட்டணும். அதே மாதிரி வந்து விரட்டியாச்சு. இப்ப துரியோதனுடைய மைத்துன ஜெயத்தரசன் யாரவன் இந்த படுத்து கிடக்குறானே அவன் தலை எங்க இருக்குடா? அதான் தலையா? எல்லாம் சமமா இருக்கு. அப்போ அவன் தான் ஜெயத்தரசன். துரியோதனனுக்கு என்ன குணமோ அதே குணம். அவனுக்கு மச்சனை வாச்சாம் பாரு, அவனுக்கு எப்படியோ அது மாதிரிதான். அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்தவன் தான் 100 ஆம்பளை பிள்ளை கழித்து ஒரே ஒரு பெண்ணா. அவன் பேரு துச்சல, ரொம்ப கொடுத்து வச்சவன். 100 அண்ணன் துரியோதனன் துச்சாதன். பொங்க தீபாவளி வந்து அவனுக்கு கவலையே இல்லை. அவன் துரியோதனன் தங்கச்சிக்கு ஆமா இப்படி கவலை. வச்சுக்கிட்டாலும் 100 பேர் மனுஷன் கொண்டு போனாலும் என்னாச்சு? சரியா சரியாடா? ஆக கோட்டையில வந்தார்கள். கோட்டைக்கு கட்டுக்காவல். கிழக்க யாரு? விநாயகன். தெற்கே தட்சிணாமூர்த்தி. தெற்கே தட்சிணாமூர்த்தி. மேற்கே யார் என்றால் முருகன். வடக்கே வல்லத்துமா காளி. வடக்கே வல்லத்துமா காளி. கிழக்கு கோட்டை வாசப்படி யார் காவல் பார்க்கிற போது காவலுக்கு இருக்கிறார். அடுத்த வாங்க போங்க, அடுத்து போங்க. தெற்கு கோட்டை வாசப்படியில யாருன்னா தட்சிணாமூர்த்தி. அரே தெக்கனாமூர்த்தி இல்லடா, தம்பி இந்த இளையாம தெக்கனாமூர்த்தி தான். கொண்டவள் இருக்க கண்டவளான புறத்தியை புறத்தி மனம் முடித்தவன் ரெண்டு கொண்டாடிக்காரன். ஏன்னா தெய்வயான வள்ளி, வள்ளியை சும்மா சொல்லக்கூடாது. 2வது கல்யாணம் பண்றப்போ அவளும் ரொம்ப மிகுமண்ணா. இந்த பாருங்க, உங்க முத மனைவி தெய்வான என்னதான் 2வதா கல்யாணம் பண்ண போறீங்க. இருந்தாலும் உங்களை நான் கல்யாணம் கட்டிக்கிறதா இருந்தா வள்ளி தெய்வானன்னு சொன்னாதான் உங்களை கட்டிக்கிறேன்னு சொல்றோம். இந்த புறத்தி அதாவது வள்ளி. ஆனா மூத்தவ வந்தாலும் பேரு என்ன விளங்குது? வள்ளி தெய்வம். அது கொடுத்து வச்ச புண்ணியம். சாமி கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்படியெல்லாம் இருக்கிற காலம். கவலைப்படாது. அடுத்து வடக்கே வடக்கே வல்லத்துமா காளி கடுமையான காவல். அவளுடைய கட்டுக்காவலை பிடிக்கணும்னா அமாவாசை என்று அவளுடைய தவ வலிமை குறையும். அப்ப அமாவாசை தவ வலிமை குறையணும்னா சக்கரை சுத்திக்கிட்டே இருக்கும். வாழை மரத்தை வெட்டி வாழைத்தண்டை எடுத்து சுருகிட்டோம்னா சக்கரத்திலே சுருகி அந்த சக்கரை நின்று விடும். தாயோட தவ வலிமை குறைஞ்சிடும். அப்ப காளியாதியனுடைய கரத்தை பின்னே கட்டி விடலாம். ஆக இந்த காளியோட நம்ம ரகசியம் தெரியணும்னா அபிமன்னனை சிறுகுடலையாக விஸ்வபரமாத்மா எடுத்து வித்துக்கிட்டு போறார். காளியம்மா வாங்கிட்டாங்க. ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. 2வது சுற்று வர்றா, அவங்களும் வழி கொடுக்க மறுத்தாங்க. வழிகாட்டு வர்றா.